السلام عليكم ورحمة الله وبركاته. லைலத்துல் கத்ர் இரவில் செய்ய வேண்டிய அமல்கள். 1. ஒற்றைப்படை இரவுகளில் தேடுதல். லைலத்துல் கத்ர் என்பது ரமலானின் கடைசி 10 நாட்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த 10 நாட்களின் ஒற்றைப்படை இரவுகளில் 21, 23, 25, 27 மற்றும் 29 ஆகிய தினங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆதாரம்: ரமலானின் கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2017. 2. இரவு தொழுகை அல்லது கியாம். இந்த இரவில் நீண்ட நேரம் நின்று தொழுவது மிகச்சிறந்த அமலாகும். நீங்கள் தனியாகவோ அல்லது ஜமாஅத்தாகவோ தொழலாம். பாவ மன்னிப்பு. ஈமானோடும் நற்கூலியை எதிர்பார்த்தும் இந்த இரவில் தொழுபவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. புகாரி 1901. தொழுகை முறை. 2 ரகாத்துகள் வீதம் எத்தனை ரகாத்துகள் வேண்டுமானாலும் தொழலாம். ரமலானில் நபிகளார் 11 ரகாத்துகளுக்கு மேல் தொழுததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புகாரி 1147. இந்த இரவின் விசேஷ துவா. அன்னை ஆயிஷா அவர்கள், அல்லாவின் தூதரே, லைலத்துல் கத்ர் எது என்று எனக்கு தெரிந்தால் நான் என்ன ஓத வேண்டும் என்று கேட்டபோது நபிகளார் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. பொருள்: இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பதையே விரும்புபவன், எனவே என்னை மன்னிப்பாயாக. திருமீதி 3531. 4. குர்ஆன் ஓதுதல் மற்றும் சிந்தித்தல். லைலத்துல் கத்ர் இரவில்தான் குர்ஆன் அருளப்பட்டது. 97:1. எனவே இந்த இரவில் அதிகப்படியாக குர்ஆன் ஓதுதல், வசனங்களின் பொருளை விளங்கி படித்தல், இறைவனின் வல்லமையை சிந்திப்பது மிகச்சிறந்த வணக்கமாகும். 5. திக்ரு மற்றும் இஸ்திக்ஃபார். பாவ மன்னிப்பு. இறைவனை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்வது மற்றும் உங்கள் பாவங்களை எண்ணி அழுது அவனிடம் மன்னிப்பு கேட்பது அவசியம். திக்ரு: சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் போன்ற திக்ருகளை ஓதலாம். இஸ்திக்ஃபார்: அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அதிகம் கூற வேண்டும். 6. குடும்பத்தினரை ஊக்கப்படுத்துதல். தாம் மட்டும் வணங்குவதோடு நில்லாமல் தன் குடும்பத்தாரையும் இந்த நன்மையில் பங்கெடுக்கச் செய்வது சுன்னத்தாகும். ஆதாரம்: ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வேட்டியை இறுக்க கட்டிக்கொள்வார்கள், இரவை உயிர்ப்பிப்பார்கள், தனது குடும்பத்தினரையும் எழுப்பிவிடுவார்கள். புகாரி 2024. 7. இர்திகாஃப், பள்ளியில் தங்குதல். சாத்தியமானவர்கள் கடைசி 10 நாட்கள் முழுவதும் பள்ளிவாசலில் தங்கி இறைவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கலாம். இது லைலத்துல் கத்ரை தவறவிடாமல் இருக்க உதவும் மிகச்சிறந்த வழியாகும். புகாரி 2026.